இப்படி பார்க்குறேங்க, காபா அப்படி நிற்குது. என்ன தவம் செய்தேன்? ஒரு விஷயம் தெரியுமா? அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் என்ன வார்த்தை வந்ததுன்னு என் இறை மீது ஆணையாக சொல்கிறேன். நான் அங்கே சொன்ன வார்த்தை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். பயந்துட்டேங்க. நான் ஏதாவது கேட்கறதுக்கு பயமாக இருந்தது. நீ பார்க்குறேன், என்ன அனுபவம் அது? நம்பிக்கை தானே. சில பேருக்கு ராமேஸ்வரம் போனால் அது கிடைக்கலாம், சில பேருக்கு காசியில் கிடைக்கலாம், சில பேருக்கு ஜெருசலத்தில் கிடைக்கலாம். எனக்கு மக்கால கிடைக்குது. அப்புறமா உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை, எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். அப்போது காபாவுக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்குங்க, இப்ராஹிம் கதவுன்னு பேர். அதெல்லாம் தொடவே முடியாது, 7.5 அடிக்கு மேலே இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம். தொட முடியாதுங்க, லட்சக்கணக்கான பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, கிட்டையே போக முடியாது. அது இப்படி இருக்கும், இந்த கட்டடமே இப்படி இருக்கும். இதை தாண்டி தான் நீங்கள் இதில் தொடணும், முடியவே முடியாது. எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாதக்காரினா சிட்ட உள்ள போயிட்டேங்க. கிட்ட மேலே பார்க்குறேன், நான் இருக்கிறேன் 5.5 அடி, அது இருக்குது 7.5 அடி. சான்ஸே கிடையாது. கை தூக்குனா கூட இவங்க தான் போகுது, உள்ளெல்லாம் போக தொடவே முடியாது, இப்படி கூட்டம். அது பக்கத்தில் நிற்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே, தெரியலைங்க. பின்னால் இருந்து ஒரு பொண்ணு ஹங்குது. பின்னால் பார்த்தா இருக்கிறாங்க, அவ சிரியா போல இருக்கு, ரஷ்யா இருக்கணும், நல்ல பெரிய உயரம், பயங்கர உயரம். பொண்ணு கண்ணில் பேசுகிறாங்க என்கிட்ட, மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால் தொட முடியாது, நீ நகர்ந்தனா நான் தொட்டுருவேன். எதை? என் லைஃபுங்க, அது என் இலக்கு. போய் அந்த பொண்ணு என்ன நகர சொல்கிறா, ஆனாலும் மனசில் அவள் கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. சே, நம்மளால் முடியல, நாம் எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ள அனுப்பிட்டேன். அவளை போயிட்டான். ஆனால் அதுவே 6 அடி 6.25 மேலே இருக்கிறான். அவள் கை இவ்வளோ பெருசு, அது தாராளமாக போயிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவளை என்ன பார்த்தாளா, நாளை கொடுத்து வச்சவ போ இல்லையே தான், எங்கே மொழி எங்கே தெரியும் அப்படின்னு நான் கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் அப்படின்னால என்ன முன்னால் கொண்டு வந்துட்டான். மறுபடியும் என்ன செஞ்சான்னு தெரியல. என்னுடைய புர்கா இருக்குல்ல, நான் போட்டுட்டு இருந்தேன், சுற்றி பிடிச்சாங்க கையில், ஹிப்பன்னு தூக்கிட்டாங்க. அப்படியே புடி, இப்போ புடி அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்கிறேன், பிடிக்கிறா அவ. அவ்வளோ காத்திரமான பெண். நான் கை தொட்டுட்டு போதுங்க என்ன விட்டுட்டேன். இங்கே கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா? நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய், உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் தொடுப்பதற்காக காத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல்.